என்னது கேசரியா வெள்ளை கலர்ல இருக்கு. சரி அதெல்லாம் விடு. கல்யாணத்துக்கு ஒழுங்கா வேஷ்டி கட்டிடுவியா? வேஷ்டி கட்டி தாலி தாண்டா கட்டணும் முக்கியமா. அதுதான் ஃபர்ஸ்ட் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வேஷ்டி கட்டணும். உங்க வேஷ்டி கிட்ட வந்துட்டு போயிருச்சுன்னா என்ன ஜென்ரேஷன்ல இருக்க நீ? சிம்பிள் மேட்சி. இப்ப இருக்க ஜென்ரேஷன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேர்லயே பிராண்ட் இருக்குடா, ராம்ராஜன் ஒத்திக்கோ கட்டிக்கோ. நான் அதை கட்டிட்டு ஜம்முன்னு வந்து நிற்பேன்டா. நாளைக்கு காலையிலே கட்ட தெரியாது. தப்பா எடுத்துக்கிட்டியா மேட்சி? ஆமாடா, ஒன்னும் புடுங்க முடியாது. நம்ம ரகுவே வந்து அவரே வெட்ட போறாங்க. நம்ம பார்த்து பரவாயில்லையே, நல்லா வெட்டுறாங்க. இந்த வேலை வெட்டுறாங்க. நம்பர்ல எவ்வளவு கரும்புன்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்க 80 ரூபா ஒரு கரும்பு. வச்சுங்க, உட்காந்துடலாங்க. அழுத்தாலாம் இல்ல, உனக்கு தான் ஏற்கனவே அசிக்கப்பட்டிருக்க பின்னாடி. இல்லடா, நீ வேற ஒருத்தன்டா. மச்சி, ரீசெண்டா என் ஃப்ரெண்டு கூட ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் நடந்துச்சு மச்சி. அந்த ஸ்டோரி உனக்கு சொல்லலாம்னு நினைச்சேன் மச்சி. சொல்லட்டுமா? சொல்லு. ஒரு சுமால் கதை என்னன்னா மச்சி, ஸ்டோரியா? ஆமா மச்சி, குட்டி ஸ்டோரி தான். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சென்னையில இருக்கான்டா. சரியா? ஸோ அவன் வந்து அவன் லவர் கூட நம்ம மெரினா பீச் இருக்குல்ல, மெரினா பீச் போயிருக்கான். மெரினா பீச் போயிட்டு அங்க வந்து ஆஸ் யூஸ்வல் எல்லா லவர்ஸும் கடலை போடுற மாதிரி அவனும் போட்டுட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த என்ன இருக்குன்னா, டே இவனா அதான் நீ என்ன பண்றா? சரி சொல்ற கேக்குறேன்டா. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, அவன் வந்து அவனுக்கு வந்து ஒண்ணுக்கு வந்திருக்குது. சரியா? ஒண்ணுக்கு வந்திருக்குது. அவன் ரொம்ப நேரமா வந்து அவகிட்ட சொல்லவே இல்லை, அந்த பொண்ணுகிட்ட. அவனும் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு யூரின் டேங்க் வெடிக்கிற அளவுக்கு அவனுக்கு வந்து ஒண்ணுக்கு முட்டிக்கிட்டு இருந்திருக்குது. சரியா? ஐயோ முடியலையா, முட்டிக்கிட்டு நிக்குது. ஸோ அவன் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துருக்கான். அவனை மாதிரியே நிறைய பேர் அங்க கடலை போட்டுட்டு இருந்ததுனால அங்க இடமே கிடைக்கல. டேய், மைக் வேற பண்ணாத, அப்புறம் கரகரன்னு சத்தம் கேட்கும். வர வர நம்ம பைக்கு நம்மளுக்கு நிறைய சப்போர்ட்டா இருக்குது. சொல்லு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனால சுத்தமா முடியல. அவன் வெக்கத்திட்டு அந்த பொண்ணுக்கு சொல்லிட்டான், இப்படி எனக்கு அவசரமா வருது, நீ கொஞ்சம் இங்க இரு, நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து விழுந்து சிரிச்சிருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்குன்னா, இல்ல எனக்கு இங்க பயமா இருக்கு, நான் இங்க உட்கார மாட்டேன், நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிருக்காங்க. உனக்கும் தெரியல, மணல்ல நடந்தா அவ்வளவு ஃபாஸ்டா வேகமா நடக்க முடியாது. சரியா? ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான அந்த பொண்ணு கிட்ட, நீ மெதுவா நடந்து வா, நான் ஓடி போய் இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கான். அடக்க முடியலையே. பையன் ஓடி போய் அங்க பக்கத்துல ஏதோ மால் இருக்கான், அங்க போயிட்டு அவன் இருந்துட்டு வந்திருக்கான். இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மச்சி அவனுக்கு கண்ணே தெளிவா தெரிஞ்சிருக்குதான். கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. அவன் எதிர வந்த உடனே அந்த பொண்ணு வந்து அவனை பார்த்து விழுந்து சிரிச்சுட்டா வச்சு. அவனுக்கு ரொம்பவே எம்பாரசிங்கா இருந்துச்சான். இந்த மொமெண்ட் அவன் ஏற்கனவே ஷேர் பண்ணான். போயிட்டாங்களா?
ஒரு கதை சொன்னா கட்டில முதல்ல கூட தூக்கிட்டு போயிடுறாங்க. என்ன இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடுறாங்க. எப்ப போறானுங்க? ஆரம்பிக்கும் போது போயிடுறானுங்களா இல்ல இடையிலேயே போயிடுறானுங்களா? ஆமா, யார் அந்த ஃப்ரெண்டு? டேய் நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன் அவன் பேர்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு மச்சி. என்ன மாப்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். என்ன சொல்லு, நீ தானே அது? டேய் அதான் சொல்றேன்ல என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பிறகு என்னன்னு சொல்றேன். உனக்கு நடந்த மாதிரி அக்யூரேட்டா சொல்ற, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ற. ஒரு இது இல்லாம மணல் நடந்தது, ஓடுது, சிரிக்குது, யூரின் வெடிக்கிறது, அப்ப கரெக்டா சொல்ற. மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். என்ன மச்சி இப்படி சொல்லிட்டு என் மேல சத்தியமா சொல்றேன் மச்சி. நான் என் ஃப்ரெண்டு. மக்களே நீங்களே சொல்லுங்க, என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. நான் எவ்வளவு நல்லா பயிருக்கு உங்களுக்கு தெரியும்ல. இவனோட தான் எப்படின்னா நீங்க சொல்லுங்க. இவன் கரெக்டா சொல்றான். ஒரு சின்னதா மிஸ்டேக் இல்லாம எக்ஸாக்ட்லி சில விஷயங்கள் வந்து அப்படியே மனசுல பதிஞ்சிரும் மச்சி. பதியறதால விடு, நீ ஒண்ணுக்கு சொல்லி எனக்கு ஒண்ணுக்கு வருது. வா போயிட்டு வரலாம். சேவி போச்சன் மச்சி எனக்கு வருது. அப்படின்னு நீ தானே அது? டேய் அது வேற இது வேறடா. அது வேற இது வேறன்னு பொய் சொல்றான். அது லாஜிக் இல்லாம. மக்களுக்கு தெரியும், மக்கள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்க எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. அது நீங்க இப்படி வெட்டி கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. வா நடக்குது இல்ல சொல்றதால கேட்கலையான்னு பாருங்க. அதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். வாட்ஸ் இட்? Kiss me, close your eyes. உண்மை தெரிஞ்சாகுமா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆவணும் சாமி. பாத்ரூம் போனீங்களா? இப்படி பண்ணிட்டு பாத்ரூம் போனா நீ என்ன லேடிஸ் இது உள்ள போயிட்டீங்களா? நான் வந்து இப்படி பண்ணி தான் போனேன். கோயில் இருக்கல, கோயில வந்து என்ன மாதிரி தெரியல. இப்போ எங்க போயிட்டு வந்தோம்? அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகுது. சொல்றா. ஏய் இதுடா அது சும்மா கண்டிப்பா இப்படிதான் போயிருக்கேன். சரி மேல ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னீங்கல்ல? ஆமா இதுக்கு சொன்னேன். நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. என்னடா நல்லா இருந்தது, தேவையே இல்லாம அந்த ஸ்டோரி ஒன்று சொல்லணுங்கிறதா சொல்லிட்டு உன்னால 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிட்டு தெரியுமா? சரி எதுக்கு சொன்னா சொல்லு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசி? எதுக்கு அந்த ஸ்டோரி சொன்னேன்? டேய் அவன் நீ நிறைய ப்ளாகர்ஸ் பார்த்துருக்கியா? நான் யாரோட பேரும் சொல்ல விரும்பல. நான் இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு பிடிச்சி 7 மணிக்கு பிடிச்சி 8 மணிக்கு சாப்பிட்டு 9 மணிக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்லாம் ப்ளாகர்ஸ் போடுறேன். நான் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயம் சொன்னேன் தெரியுமா? தப்பு இல்லம்மா, 4 பேர் சாப்பிட ஒண்ணு எதுவுமே தப்பு இல்லை. யூஸ்ஃபுல்லாக இல்லை, ஐ மீன் வந்து நிறைய பேர் கூட எதுக்கிறேன். நிறைய பாய்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகுதா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றது கரெக்ட் தானே? இந்த மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பா பீச்சில் எந்த பொண்ணோட நான் உட்காந்தேன். சரி உட்காந்து இருந்தானா இவனுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும். இல்லடா இல்லடா நல்லடா மெரினா பீச் மட்டும் சொல்லுங்க, ஜெனரலா சொல்றேன். நிகழ்றேன் புறம் தாச்சு ஹாப்பி பொங்கல். ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து நிறைய பாய்ஸ் வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால தான் நான் வந்து சொன்னேன் ஒரு கணக்கு சொல்கிற மாதிரி அவ்வளோதான் எதோட முடிச்சு போட்டு நான் இவன் கல்யாணத்தை பற்றி கணக்கு பண்ணா இவன் ஒன்று போடுறதெல்லாம் கணக்காக வச்சுட்டு இருக்கிறான். நிறைய சாப்பிட்டு போகிறாங்க.
அப்புறம் மச்சி இன்னைக்கு எப்படிடா உங்க வீட்டுல பொங்கல் எப்படி கொண்டாட போறீங்க? எப்பயும் போலதான், கேஸ் அடுப்புல பொங்கல். அப்புறம் நீ? மச்சி அதேதான்டா, சூப்பர் பொங்கலே தான். ஆமா, நம்மளுக்கு அவ்வளவுதானே கொடுத்து வச்சிருக்குது டெல்லியில, என்ன பண்றது. ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இப்போ வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல பொங்கல்லாம். செம்மையா பண்ணுவாங்கடா. மச்சி நீ வந்து ஊர்ல பொங்கல் செலிப்ரேட் பண்ணிருக்கியா? பாத்திருக்கியா? பாத்துருக்கேன், செலிப்ரேஷன். நம்ம வட்டச்சாலையில இருக்கிறாருல யாரு? முருகன் அண்ணன் சிந்தனை திருப்பி சைனடி குப்பி எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். வட்டச்சாலையில புகழேந்தி அவங்க ஊர்ல செலிப்ரேஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அங்கதான் பார்த்தேன். செம்மையா இருந்துடா. அப்ப அங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அந்த நான் பார்த்து ஒரு எப்படி இருந்தாலும் 7-8 வருஷம் இருக்கும். அந்த டயத்துல அந்த மியூசிக்கல் சேர்ஸ், அப்புறம் அந்த சாக்குல ஜம்பிங் பண்ணுவாங்கல்ல அது, லெமன் ஸ்பூனு, அப்புறம் அவங்க நிறைய அது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அது நடக்கும். அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச், வாலிபால் மேட்ச் நம்ம வட்டச்சாலையில தான் ஸ்பான்சர் பண்ணுவோம் தெரியுமா? அப்படியா? செம்மையா இருக்கும். அந்த காலையில எந்திரிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க கேஸ்ல வைக்கிறோம்ல, அங்க இல்ல முன்னாடி அப்படியே கரும்பு கட்டி அந்த பானை, அது அந்த செட்டப் எல்லாம் தெரியும், டிவில பாத்திருக்கேன் நிறைய. இல்ல நான் டிவில செம்மையா இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல். ஆமா, மாட்டு பொங்கல்னா தெரியல, ஜல்லிக்கட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு ஞாபகம் வரும். அந்த மாடுக்கு பூஜை பண்ணி அதுக்கு சாப்பாடு கொடுத்து வாட்டி இவங்க சாப்பிடுவாங்க. அது செம்மையா இருந்தது எனக்கு. ரொம்ப ரொம்ப இப்ப கூட லாஸ்டா அவங்க கிட்ட பேசுனில்ல, வச்சு வாடா பொங்கலுக்கு வாடா அப்படின்னா. பட் நம்மளுக்கு எங்க புகழ், நாங்க கூடிய சீக்கிரம் நாங்க அவுட்டோர் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து உங்க கூட நாங்க வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்றோம். ஏன் வச்சு? கண்டிப்பா அவன் எப்பன்னு வெயிட் பண்ணுவான். கண்டிப்பா இந்த வீடியோ பாத்துட்டு பாரு, டே செம்மையா இருந்ததா, சூப்பரா இருந்ததா அப்படின்னு சொல்லுவான். அவன் தான் வச்சு ஒரு எல்லா வீடியோக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுறான். நல்ல பையன், சூப்பரா. ஆமா. ஸோ ஜல்லிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஊர்ல பொங்கல் பார்த்தாச்சுடா. ஆனா ஜல்லிக்கட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாக்கணும்னு ஆசை. ஆனா நம்மளுக்கு எங்க, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு கூப்பிட்டுறாங்க. ஆமா மச்சி, நீ இது சொல்லும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பொங்கல்னு சொல்லும் போதே 2 விஷயம் முக்கியமா ஞாபகம் வருது. ஒண்ணு வந்து நம்ம ஃபார்மர்ஸ், சரியா? ரெண்டாவது வந்து ஜல்லிக்கட்டு. உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குதா? நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜல்லிக்கட்டை பேன் பண்ணப்போ உலக தமிழ் மக்கள் அனைவரும் வந்து அவ்வளோ ஒன்று திரண்டு வந்து அவ்வளோ போராடினாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு, கூஸ் பம்ஸா இருக்கும் நமச்சி அந்த மூமெண்ட். நான் கூட இங்க வந்து ப்ரொடெக்ட் போயிருந்தேன்டா. எங்க ஜந்தர் மந்தர், தமிழ்நாடு ஹவுஸ். ஓகே, தப்பா நினைச்சுக்காது, அது ப்ரொடெக்ட் இல்ல, ப்ரொடெக்ட். சரி ஓகே. இது எங்கடா இன்னைக்கு நல்லா போகுது, இது கரெக்ஷன் பண்ணலையேன்னு பார்த்தேன், கரெக்டா பண்ணிட்டாயா? நீயும் போயிருக்கியா ப்ரொடெக்ட்? இந்த ரணகலத்துலயும் உனக்கு ஒரு கிளிகிழிப்பு கேக்குது. ஸோ நான் போயிருந்தேன். ஆனா ஒண்ணு மச்சி, நம்ம எவ்வளவுதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் அந்த யூனிட்டி நிறைய இருந்ததுடா. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம தமிழர்களோட யூனிட்டி தெரியுது. ஆமா, தமிழன்னு சொல்லும் போது ஒரு கெத்து தான். அண்ட் முக்கியமா வந்து மச்சி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு நினைச்சோம். என்னன்னா, நம்ம வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனா அதுக்கு பின்னாடி வந்து நம்ம ஃபார்மர்ஸ் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நம்ம சாப்பிடுறோம், எவ்வளவு இப்போ ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு போனோம்னா சாப்பிடுறோம், பாதி மிச்சம் வச்சுடுறோம், தூர போட்டுடுறோம், வேஸ்ட் பண்றோம். பட் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு விவசாயி அங்க வந்து உழைச்சிட்டு இருக்காரு. 3 வேளை பசி எடுக்கும்போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் படங்களோட ஞாபகம் எனக்காவது வந்திருக்கா? சரியா, அதை நம்ம மறந்துடுறோம். ஈஸி உனக்கு. அதுதான் நம்மள அடிக்கடி நம்ம வீடியோல நம்ம சொல்லிட்டு இருக்கோம், எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு மட்டும் நீங்க வாங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன்னா ஒருத்தர் ஃபார்மர்ஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. புகழ் அங்க இருந்தல, அவங்க எப்படி அவங்க செலிப்ரேஷன் பண்ணாங்கன்னா, அந்த நெல் இருக்கு பாத்தியா, அந்த நெல் மணி அறுத்து அதுல இருந்து வர அரிசியில தான் அவங்க பொங்கலே வச்சாங்க. நிஜமா மச்சி, நம்ம வந்து யாரையோ வந்து நினைக்கிறோம், இல்ல அவங்களெல்லாம் பாராட்டுறோம். பட் வந்து நம்ம யாரு நமக்கு வந்து சோறு போடுறாங்க, விவசாயிகள். அவங்கள வந்து நம்ம அவங்கள பத்தி அதிகமா பேசுறதும் இல்லை, அவங்கள பத்தி நினைக்கிறதும் இல்லை. ஆனா இந்த நல்ல நாள்ல அவங்கள பத்தி இந்த விஷயம் சொல்லலாம்னு கண்டிப்பா நினைச்சேன். அதை நான் இப்ப இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன மச்சி, நீ ஒரு விஷயம் நோட் பண்ணிருக்கியா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல விவசாயிகளை பத்தி அதிகமா பேசுறது வந்து நம்ம சீமான் அண்ணன். அவங்க அண்ணன், நாங்க வந்து பாத்தீங்கன்னா தம்பிங்க. கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பீச் அவர் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. ஏன்னா அவர் எப்படி அரசியல்வாதி அது நம்மளுக்கு இது இல்ல. பட் அவர் ஒரு இது நிஜமா அது வந்து உணர்ச்சி பூர்வமா பேசுறாரு. உழவை மீட்போம்,
உலகை காப்போம். இதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய உறுதிமொழி. அதெல்லாம் கண்டிப்பா நிஜமா நடந்தது அப்படின்னா நம்ம தான் கிங்காவே யார் யாருக்கோ வாய்ப்பு கிடைக்குது. அவருக்கு ஒரு டைம் வாய்ப்பு யாருக்கும் சப்போர்ட் ஆகல. ஆமா. பட் அவர் பேசுறது as a தமிழுக்காக பேசுறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஆமா, இப்போ நிறைய யூத் வந்து அவரை ஃபாலோ பண்றாங்கல்ல. எனக்கு அவர் பர்சனலா பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் மச்சி அவருக்கு. எல்லாருமே பண்றாங்க. பட் வந்து ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா சரி, நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டாம். அதுக்கு நம்ம இன்னொரு நாள் ஏதாச்சும் நம்ம அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அதுல பேசலாம். நியூ இயர் வீடியோல பேசணும்ல, அந்த மாதிரி நான் இது ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணிக்கலாம். அதுக்கு இனிமேட்டு கொஞ்சம் நம்ம வந்து 1 மந்த்க்கு ஒன் டைம் ரவுண்ட் டேபிள் மாதிரி இது பண்ணிட்டா கொஞ்சம் நாட்டு நடப்பு பத்தி நம்ம மக்கள்கிட்டயும் பேசலாம். ஐயோ கடவுளே கடவுளே, கண்ணு வேண்டாடா சாமி. கேமராமேன் எனக்கு தான் இன்னைக்கு ஒரு நல்ல நாள்ல இது ஒரு தாட் வந்தது, ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கோம். இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு உங்களை வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணி உங்களை என்டர்டெயினும் பண்ணியிருக்கோம். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம முக்கியத்துவமான நம்ம ஃபார்மர்ஸ்க்காக பேசியிருக்கோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. என்ன மச்சி? கண்டிப்பாக சூப்பராக ஹாப்பியாக இருக்குது. அதனால தான் மச்சி தை பொங்கலுக்கு இன்னொரு வந்து உழவர் திருநாள் அப்படிம்பாங்க. ஆமாம், இதுக்கு இன்னொரு பேர். அதனால தான் ஸோ விவசாயத்துக்கு எவ்வளோ நாள் உங்களால் முடியுதோ அவங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபேஸ்புக்லேயோ இல்லை நீங்கள் வந்து சோசியல் மீடியா இல்லாமல் ஆமாம் டைரக்டா நம்ம கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா உழவர் சந்தை ஓபன் பண்ணிருக்காங்க. அங்க போனீங்க அப்படின்னா டைரக்டா ஃபார்மர்ஸ் அவங்க. ஸோ அவங்க ஏஜென்ட் துரு இல்லாம டைரக்டா ஃபார்மர்ஸ் கிட்ட நீங்க வாங்கலாம். உங்களுக்கு ஆர்கானிக்காவும் கிடைக்கும், சீப் பெஸ்ட் கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. அண்ட் மறக்காம நம்ம சேனல் ராம்ஸ் விஷன் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சொல்லுடா, தமிழ் புத்தாண்டு வேற, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அது அவங்க நம்ம இன்ட்ரோல சொல்லிட்டோம். அது வந்து அதுக்கு தனியா ஒரு பஞ்சாயத்து வச்சுக்கலாம். இன்னொரு வாட்டி சொன்னா வாய் வலிச்சிருமா உனக்கு? தமிழ் புத்தாண்டு அது நான் சித்திரையில தான் சொல்லுவோம்ப்பா. சித்திரை திருநாள் எது எதுக்கு அலம்பிடிக்கணும்னு ஒரு விவசாய இல்லை உனக்கு. நான் கேட்க மாட்டேன்டா. போல ஆக்கங்கிட்ட கூவ நான் கேட்கவே மாட்டேன். சரி, ஸோ நாங்க பேசிட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா? நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன். வீடியோ முடிச்சுக்கலாம். இல்லடா, எனக்கு ஒரு சொல்லு. என்னது? எனக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு கொஞ்சோண்டு கலரா வர மாட்டேங்கிறேன், கொஞ்சோண்டு பிரைட்டா இல்ல அப்படியே கம்ப்ளைண்ட் பண்றாராமா எடிட்டர் சொன்னாரு. நான் தான் வீடியோவை எடிட் பண்றேன். என்ன நாய் உனக்கு சொல்லிச்சு? இன்னொரு எடிட்டர் பில்டப் பண்ணாரு. என்ன அதுவா இன்னொரு எடிட்டர் சொன்னான். யாரு? தமிழா? என்னோட எடிட்டர் கருப்பு வயரவன் டேய் இருக்கிற கலரை வச்சுக்கிட்டு நாளைக்கு அந்த பொண்ணுங்கெல்லாம் என்னடா ஒரு இது அடிப்பாங்க. நீங்க பாரு. சரி விடு, இப்ப முடிக்கலாம். சொல்லாத தமிழண்டா. நான் மட்டும் என்னடா இங்கிலீஷ்காரனா? தமிழ்காரங்கிட்ட கலரை பத்தி பேசிக்கிறாரு. சரியா? இதுதான் நம்ம கலர். முடிஞ்சுதுடா, முடிச்சுட்டாண்டா. சரி, முடிச்சுட்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் லவ் யூ ஆல், டாடா, பாய் பாய், டேக் கேர். see you all in the next video guys. நீ மட்டும் தான் பண்ணுவியா? நானும் பண்ணுவேன். தெரியுமா? ஐயோ மறந்துட்டு இதுவும் தெரியலையா? போடா.